மக்களுக்கு ஒவ்வொரு வார்டுக்கும் சில வார்டுகளை கண்ட்ரோல வைக்கல, அப்படியே நிறைவேற்றினதோட ஏறினா தூங்கிட்டு இருக்கு. இதுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக கடன் கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதாந்திர சிறப்பான கூட்டம் நடைபெற்று வருகிறது. நகர்மன்ற தலைவரோட சீக்கிர தலைமையிலும் சக நகர்மன்ற உறுப்பினர் முன்னிலையிலும் ஆளுநர் மற்றும் அலுவலர்களுடைய முன்னிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து போன தடவை இதே சப்ஜெக்ட் நம்ம சொன்னோம். அதுக்கு அடுத்தபடியா நிர்வாக ரீதியாக இல்லை. இது எந்த ஒரு வேலைகளும் நம்மளுடைய அவசரத்துக்கு எதையுமே தொடர்பு கொள்ள முடியல. இது சம்பந்தமா தொடர்ந்து இது மாதிரி நம்மளே நம்மளுடைய ஆட்சி அதுக்கப்புறம் நகர்மன்ற காலத்துல இந்த நிகழ்வுகளை திருப்பி இந்த மன்றத்தில் பேச மிக வருத்தமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவை இன்னைக்கு நம்ம நகர்மன்ற தலைவர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த இதுக்கு இன்னைக்கு தெளிவான முடிவு எடுத்து ஓரிரு நாட்கள் ஒரு நல்ல இது பண்ணணும். நம்மளே நம்ம பேசி இது பண்றது மிகவும் வருத்தமாகவும் இருக்கு, வேதனையாகவும் இருக்கு. இந்த நேரடியாக கம்மின்னு சொல்லியாச்சு, சில இதுகளை சொல்லிட்டோம். அது எதுக்கும் சரி சேர்க்க முடியல. நம்ம முடிக்கலன்னு எண்ணி அவருடைய சூழ்நிலைக்கு நமக்கு முன் ஒத்துழைப்பு தராரு. இருந்தாலும் நிர்வாக ரீதியா போன வரையில சொன்னேன், ஆம வழக்குலதான் நிர்வாகம் நடக்குது. கேட்டா ஆளுங்கிறாங்க. 1.5 வருஷமா நம்ம நகராட்சியில சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. 9-10 மாசம் லீனார் செய்த மேலாண்மை காலத்திலிருந்து பாலமுருகன் வேலைக்கு வரமாட்டாரு, மெடிக்கல் சர்டிபிகேட் தரமாட்டாரு. இது மாதிரி நிர்வாக இன்ஜினியர்ல மெயின் ஆணையருக்கு அடுத்தபடியா இந்த நகராட்சி பெரிய பொறுப்பு இன்ஜினியர், அதுக்கடுத்து இப்ப நிர்வாகமே இல்லை. வேலை செய்வது அந்த வேலையெல்லாம் எல்லாரையும் சரிப்படுத்தணும். போன் பண்ணா ஒர்க்குகளை சரிவர செய்வது இல்லை. கேட்டா கவர்னர் வந்து அவர் சொல்ற காரணத்துக்காக மக்கள் பணி ரொம்ப பின்தங்கி இருக்கு. சேர்மன் 13 ஃபைல் அனுப்பிச்சிருக்கேன், அது நடவடிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம மன்றத்தில் பேச எல்லாருக்கும் அசிங்கமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த கருத்தை பேசிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஓவர்சீர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் வரலன்னா ஒண்ணு இது வரைக்கும் அவருக்கு சம்பளம் வேஸ்டா போயிட்டு இருக்கு 72 ரூபா. உடனே அதை வந்து ஆணையரை சஸ்பெண்ட் பண்ணலாம், சட்டத்தில் இடம் இருக்கு. இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவரை வந்து ரெஃபர் பண்ணி அனுப்பலாம். அதுவே நகர்மன்றத்தில் வந்து ஓவர்சீர் சரியில்லைன்னு சொன்னா உடனே நீங்க என்ன பண்ணலாம், கோப்பு அனுப்பலாம். அங்க வந்து எந்த கோப்பும் வரலங்கிறாங்க, இது அஜெண்டா மட்டும்தான் வருதுங்கிறாங்க. இதனால எங்க மழை காலமா இருக்கு. இந்தியன் சக்தி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னோம், நகர்மன்ற தலைவர் நாங்க எல்லாம் சொன்னோம், ஒவ்வொரு வார்டிலும் ரோடுகளை வந்து கணக்குல இல்லாத ரோடு, அது என் வார்டு மாதிரி எக்ஸ்டென்சிவ் வார்டு 6-7 வார்டு இருக்கு. அதுல எக்ஸ்டென்சிவ் அவன் பிளான போட்டு வித்துட்டு போயிட்டு வரியை கட்டுறோம், நகராட்சி வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம். அப்போ நம்மள கேட்கறாங்க, நீங்க ஆளுங்க எங்களுக்கு பண்ணி தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. பணமே வந்தாலும் ஃபண்டு வந்தாலும் அந்த ரோட முறையா கோப்புன்னு கையாள அதை வந்து அந்த நகர்மன்ற உறுப்பினர் கூட்டிட்டு போட்டு அதிகாரிகளை வச்சு அதை நல்ல மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த ரோடு டவுன்மெண்ட்டுக்குள்ள வருது, இந்த அதுக்கு அப்பதான் நாளைக்கு இந்த மாசமா அடுத்த மாசமா ஒரு 10 கோடி 20 கோடி தமிழக அரசு தர தயாரா இருக்கு. அதை நான் கேட்கிற இடத்துல நம்ம அதிகாரிகள் ஒத்துழைப்பு இருந்தாக்கா இது பண்ண முடியும். அந்த ரோடு இது வரைக்கும் 27 வார்டுல சேர்மன் எத்தனை வார்டு வரைக்கும் ரோடு கணக்கு எடுத்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஒரு முறையா ஒரு வாரம் கூட எல்லா ரோடும் ஏற்றிட்டோம், இது வந்து கணக்குல இருக்கு, இது வந்து கணக்குல இல்ல இந்த ரோடு அப்படின்னு தெளிவான இது இல்ல. காரணம் அதிகாரிகள் குளறுபடி செயல்பாடுகள் இல்லாம இருக்கு. இந்த ஒரு நாள் 2 நாள் இப்ப நல்ல முடிவு எடுக்கணும். நம்மளே நம்ம மன்றத்துல கடுமையா பேசி நம்ம அசிங்கப்படுத்துகிறது ஒரு வருத்தமா இருக்கு. வருங்காலங்களில் இந்த ஓவர்சீருக்கும் ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கும் ஆணையர் தரப்புல நல்ல பதில் இருக்கணும். இந்த 1.5 வருஷத்துல வந்து 12 மாசம் லீவுல இருக்காரு, சம்பளம் 6,000 போயிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாம் வேற ஒரு அதிகாரி வாய்ப்பு கொடுக்கலாம்ல, அதுக்கு அந்த அவர் இல்லைன்னு வேற ஒரு அதிகாரி வாய்ப்பு கொடுக்கலாம்ல. சேர்மனா நாங்களே கவுன்சிலர் வேண்டாம்னு சொன்னோமா, அவருக்கு அவர் ஒரு முறையா மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரா? இவர் இல்லாம இருக்கிறாரு, எல்லாமே சார் பேப்பர்ல அட்வைஸ் பண்ணி அவர் டெர்மினேட் தான் பண்ண முடியும். கமிஷனர் நினைச்சா நகர்மன்றத்துக்கு நகர நலத்திட்டங்களுக்கு உதவி இல்லைன்னா நீங்களே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்கு.
இந்த தீர்மானமே நீங்களும் நடவடிக்கை எடுக்கலாம். முறையான கோப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம கீழே அதிகாரிகள் இருக்கு. நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க நீங்களே இருக்கலாமே. அதனால இதுதான் காரணம். இந்த விஷயங்கள் வந்து இந்த முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த 2 நாள் முற்றுப்புள்ளி வச்சிருவோம். அதாவது நம்ம கீழே உள்ள அதிகாரிகள் வேலை செய்யணும். உயர் அதிகாரி நீங்களே எம்பி எங்களுக்கு அதை இது பண்ணணும். வணக்கம். இந்த நகராட்சியில வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா ஒரு வேலையை சொல்லிட்டு இருக்கேன். அந்த வேலைக்கு வந்து நம்ம வந்து தென்னகட்சியிலே பெரும்பாலான பட்சி நாகரிக தீர்மானம் வச்சு அந்த வேலைக்கு வந்து வெறும் 2,55,000 ட்ரைனேஜ் ஏற்பாடு பெரும்பாலான பட்சி இருக்கிற நகராட்சி இருக்கிற நிலைமையில அந்த வேலை 6 மாசத்துக்கு முன்னாடி வச்ச டெண்டர் இது வரைக்கும் வந்து டெண்டரே வைக்கல. இந்த ஓசிசி இன்னும் வந்து சட்டமன்ற எலெக்ஷன் ஆச்சுன்னா அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு எந்த வேலையுமே பண்ண முடியாது. இது வந்து ஏற்கனவே போன நாகமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற ஓசிசி கண்டித்து இது மாதிரி பண்ணிட்டே இருக்காரு. என்ன அர்த்தம்? கமிஷனர் சார் சொல்லுங்க சார், என்ன சார் முடிவு பண்றதுக்கு? 13 வேலை 13 உள்ள பெரிய பெரிய வேலை இல்லை சார். சின்ன சின்ன வேலை சார். வாழ்ந்த சின்ன சின்ன பிரச்சனை உள்ள வேலை அது ஒரு தெருவில் நாங்கள் வந்து போய் பொதுமக்கள் போய் அந்த குறைகளை வந்து கேட்கும் போது என்ன 6 மாசம் முன்னாடி சொன்னீங்க வேலை செஞ்சிடும், 6 மாசம் முன்னாடி வேலை செஞ்சிடும் சொல்றாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு சார். இந்த மழை நேரத்தில் காலையில எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை. எப்ப டெண்டர் வைக்கிறேன் எப்ப டெண்டர் வைக்கிறேன் நீங்க வந்து ஸ்மார்ட்டா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவ்வளவு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை அது சாதாரண பிரச்சனை வந்து அந்த டெண்டர் வச்சு டக்குனு வேலையை பார்த்து முடிச்சு அரசுக்கு நல்ல ஏற்படுத்துறதா இல்லையா? அவர் நோக்கத்துக்கு பண்றாரா என்ன சரியா புரியல. என்ன இது ராணுவ ஆட்சி நடக்குதாங்க, அவர் வச்சு ஆட்சி நடக்காது. இது திமுக ஆட்சி நடக்குது சார். இது அமைச்சர் கிட்ட பேர் ஆளுநர் இருந்து முன்னாடி எதிர்க்கின்ற பதவி எங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்குமா? மலர்கூட்டத்துல வந்து நாங்களே ஒரு அதிகாரி திட்டத்துக்கு எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி பேசவே மாட்டேன். இந்த மீட்டிங் மன உளைச்சலா இருக்கு, யோசிக்கிறாங்க. தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஒர்க் இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி ஒரு வருஷமா வேலைக்கு வர்றது இல்ல. இது மாதிரி ஒரு அது ஒரு சங்கடமான சூழ்நிலையா இருக்கு பாருங்க. உடனே நடவடிக்கை எடுக்கணும் மேடம். அதிகாரத்துக்கு சட்டம் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி துணைத் தலைவர்களுக்கும் ஏனைய அனைத்து அலுவலர்களுக்கும் காலை வழக்கத்தை தெரிவித்துள்ளேன். தொடர்ந்து இந்த மன்றத்தில் வந்து நம்மளோட அடிப்படை விஷயங்கள் பற்றியே பேசப்பட்டு வருகிறது. ஆனா நம்ம அடிப்படை விஷயம் ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடக்கும் பொழுது நம்ம கோரிக்கைகள் வைக்கிறோம். கோரிக்கைகளை எந்த ஒரு எழுத்துப்படியாக எழுத்துப்படியாக எப்படி சொல்லுவாங்க ரிமைண்டர் சொல்லுவாங்கல்ல, ஞாபகப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு நாட்குறிப்புன்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு மன்ற குறிப்புன்னு ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் எழுதப்படல. ஒவ்வொரு தரையும் நம்ம வந்து இது வேணும் இது இப்படி செய்யணும்னு நம்ம சொல்றோம். இது வரைக்கும் நம்ம இத்தனை கூட்டத்திலையும் மன்ற குறிப்பு இது வரைக்கும் சொல்லுவாரு. ஏன்னா போன மீட்டிங்ல பேச என்னங்கிறத நம்ம நிறைவுபடுத்த முடியல. அடுத்த மீட்டிங் நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அதனால மன்றத்துல இந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் என்னென்னலாம் பேசுறாங்க அதை நம்மளால தீர்க்க முடியுமா முடியாதாங்கிறத அலுவலகத்தில் நீங்க தான் இதுக்கு முயற்சி எடுக்கணும். மன்ற குறிப்பு நீங்க கலந்து ஆலோசிக்கணும். இது வரைக்கும் ஏற்படுத்த நீங்க அம்மா வந்திருக்காங்க. இவங்க மன்னார்குடியில இருந்து வந்திருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 80-90 கிலோமீட்டருக்கு வந்து அவங்க வந்து தற்காலிகமா வந்து ஆணையா இருக்கும் போது அவங்களால முழுமையா நிறைவுபடுத்த முடியாது. அதற்கு முதல்ல நமக்கு நிரந்தர ஆணையை தொடர்ந்து 10 மாதமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆணையர் ஒருத்தர் முழுமையா இருக்கும் பட்சத்துலதான் எல்லா விஷயங்களும் நமக்கு சிறப்பாக நடைபெறதுக்கு முயற்சி எடுக்கப்பட முடியும். இங்க முயற்சி எடுக்கப்பட முடியல. அவங்க வேலை வருவாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட கோப்பு இருக்கும். அந்த கோப்புகளை பார்த்துட்டு அவங்க போயிருவாங்க. அதான் அவங்களால முடியும். ஆனா நிரந்தர ஆணையாளர் இருக்கும் பட்சத்துல அவங்க தொடர்ந்து அதை பின்தொடர முடியும். பின்தொடர முடியாதனாலதான் எல்லாமே நிலுவையில் இருக்கு. கடந்த 10 மாதங்களா இது உண்மையா இல்லையா? எல்லா நகர்மன்ற உறுப்பினருக்கும் தெரியும். ஒவ்வொரு வார்டிலையும் இது மாதிரியான சூழல்கள் தற்பொழுது நிலவுவதற்கு முக்கிய காரணமே அதனை பின்தொடரக்கூடிய ஆணையாளர்கள் தொடர்ந்து இல்லாத முதல் காரணம். அதற்கு அண்ணன் முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு அண்ணன் வந்து ஆணையாளர்கள் பணிக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு சில தடைவுகள் இருக்கு. என்ன தடைவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பார்த்தா சாலைக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் இருப்பா. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 4 நாள் நடுரோட்ல வந்து என்னென்ன சொல்லணுமோ என்னென்ன பேசணுமோ எல்லாரும் பேசலாம். அதுக்கு நாங்கெல்லாம் காரணம் கிடையாது. தூய்மை இந்தியா திட்டம்னு ஒண்ணு வருது. தூய்மை இந்தியா திட்டம் வரும்போது அப்ப அதுக்கு முன்னாடி இருந்து ரெகுலரா பர்மனன்ட் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒப்பந்த ஊழியர்கள் வராங்க. அந்த ஒப்பந்த ஊழியர்கள் வந்து இந்த பொதுலிருந்து நம்ம வந்து பணம் கொடுக்கறதுனாலதான் 7 கோடி ரூபாய் இருந்த அறந்தாங்கி நகராட்சியோட நிதி தற்போது 14 கோடியா மைனஸ், அதாவது பற்றாக்குறையில நிற்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா
ஒவ்வொரு மாதமும் நிலுவைத் தொகையாக கொடுக்கக்கூடிய அந்த பணியாளர் கொடுக்க வேண்டியிருக்கு. பணியாளர் இல்லாமல் செய்ய முடியுமா? பணியாளர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அந்த பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு இந்த மன்றம் ஒரு தீர்மானத்தை தீர்மானித்து அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் அனுப்பி எங்களுக்கு பதிலிருந்து கொடுக்கக்கூடிய சூழல்கள் இல்லை. அதனால இந்த வருவாய் இல்லாத இந்த வருவாய் இருந்தால் வரந்தாய் நகராட்சி முதன்மையான வருவாய் இருந்தாலும் இந்த ஊதியத்தை கொடுப்பதனால கீழாக போய்விட்டது. அப்படிதான் சொல்ல முடியும். அடுத்த மாத ஊதியத்தை கொடுக்கறதுக்கு இந்த மாதமே வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்க முழுமூச்சா ஓடிட்டு இருக்காங்க. அவங்க முழுமூச்சா ஓடுறதுனாலதான் இந்த நிலுவை இல்லாம கொடுக்க முடியுது. அதையும் நான் அவங்க வந்து பாராட்டிக்கிறேன் நேரத்தில். ஏன்னா அவங்க நிலுவை இல்லாம வேலை பார்க்கறாங்க. மற்ற துறைகள் மீது குற்றச்சாட்டு சொல்வது போல அவங்க துறை யாரும் குற்றச்சாட்டு சொல்லல. காரணம் கையில கால விழுந்தாச்சும் வருவாய்த்துறையில இருந்து கையில கால விழுந்தாச்சும் ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கே ஊதியம் முறை கூட முடியல. அதனால இந்த மன்றத்தில் அண்ணன் ஒரே ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அரசே அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அது சம்பந்தமா ஒரு ஆலோசனை வழங்கி ஏன்னா இதை தொடர்ந்து ஒவ்வொரு கண்டிப்பா அந்த விஷயத்தை செய்து தரணும். அனைத்து நகர்மன்ற உறுப்பினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். போர் போட முடியாது சொன்னாங்க, போர் போட்டாச்சு. அதை வந்து பரிசோதனை அடிப்படையில் ஒவ்வொரு டேங்கா நீங்க ரிலீஸ் பண்ணி எங்க டேங்க முதல்ல அதாவது மலையெல்லாம் பாட்டி வச்சிருக்கு மழை விட்டா ஆரம்பிச்சு அதை செஞ்சுட்டீங்கன்னா ஏதாவது லீக்கேஜ் இருந்தா பார்த்துட்டு அடுத்த வேலையில பார்க்கலாம். ஒவ்வொரு ஏன்னா அந்த திட்டத்தையாச்சும் முழுமையா செஞ்சு கொடுக்கணும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கினேன். அது மாதிரி ஜீவன் நிலையத்துக்கு வந்து ஒரு பணியாளர் வந்து பார்த்தாரு, ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நீங்க அடுத்த மாதத்துல அதுக்கு வந்து ஒப்பந்த புள்ளி வச்சு சரி நல்ல பணி கொடுக்கணும்னு கேட்டுக்கினேன். வாய்ப்புக்கு நன்றி விடுறது. தண்ணி தான் இங்க இருந்து போர்ல இருந்து ஏத்திக்கிறமே ஓபன் பண்ணியாச்சு சொல்லி ஓபன் பண்ணியாச்சு. இல்ல ஓபன் பண்ணியாச்சு இன்னைக்கு பண்ணியாச்சு. என்னது பதிவு சொல்லுங்க. அமிர்த பாரதி தானே பதிவு சொல்லுவோம். ரோடு எல்லாம் சிமெண்ட் ரோடு ஜனவரிக்கு அப்புறம் வந்து போட சொல்லிடுவாங்கலாம். இல்ல அதெல்லாம் தார் ரோடு. உங்களுக்கு சிமெண்ட் ரோடு தான் எல்லாம் ஃபுல்லாவே எல்லாம் ஜனவரி மேல ரெடி பண்ணுவோம். என்னன்னா கிராமம் எக்ஸ்பென்சிவ் எல்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு காலையில் எங்க இருக்கு காலையில் 6 மணிக்கு முன்னாடி 8 9 மணி வரைக்கும் தான் வேலையா இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் சகதியாவே இருக்கலாம். அது வந்து இப்போ போட்ட ரோட்லையும் எனக்கு கொஞ்சம் தான் 2 ரோடு 3 ரோடு தான் வந்துட்டு இப்போ வர்றது வந்து இப்போ மண் அடிச்சு உங்கள்கிட்ட சொல்லிட்டே எனக்கு அடிக்கலன்னு சொல்லிருக்கீங்க. அதே எனக்கு மண் அடிச்சு அதை சரி பண்ணி ரோடு போற வரைக்கும் அப்படின்னா அடுத்தது வந்து எம்மிக்கு வந்து அவசரமா ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணும்போது ஒரு லைட் பிரச்சனை. அவர் போனே எடுக்கிறாருல எடுத்தாலும் அவர் நல்ல மனுஷன். எனக்கு அடிக்க வேண்டியதானே தவறா சொல்லணும் இல்ல. தெருவுல மெயின் ரோட்ல நிறைய குண்டுபடுப்பு அதுல உள்ள பில்டிங் எல்லாம் கலட்டிட்டு எங்க கொண்ட போடுறாங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல பாத்தி பண்ண கலட்டிருக்காங்க. இப்பவும் இந்த பையன் செந்திலோ 2-3 கலட்டிருக்காங்க. அது எங்க வச்சிருக்காங்க என்னன்னு இல்லை. ஒரு சந்துக்குள்ள குண்டுபடுப்பு இருந்தா கூட பரவாயில்ல. மெயின் ரோட்ல எல்லாம் குண்டுபடுப்பு போடுறது அசிங்கமா இருக்குது. அதை காமிக்கிறதுக்காக தான் அந்த ரவுண்ட்ஸ் பாருங்க எங்க பிரச்சனை இல்லை. மெயின் ரோட்ல எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு பார்க்க சொல்லிடுறேன். அப்போ வந்து நிறைய மூணாவது பிபிஐ எடுத்துருக்காங்க. அதெல்லாம் பில்டிங் எப்பப்பா வரும் அது கேட்டு சொல்றேன்பா. அது எல்லாரும் பண்ணி சுத்தாலும் சரி நாய் சுத்தாலும் சரி ஒருத்தர் கூப்பிட முடியல. சூப்பரேசரை கேட்டா அன்னைக்கு சொன்னா எனக்கு வந்து எனக்கு போட்டுக்க சுந்தரராஜன் ஒரு மேஸ்திரி அவர்கிட்ட சொன்னோம்னா எனக்கே ஜுரம் அடிக்குதுக்கா நான் பஸ் ஸ்டாண்ட்ல புள்ளி போய் உட்காந்துருக்கேன். அடுத்து சேர்மன் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா யாருக்கிட்ட சொல்றது யாத்துக்கெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க நான் பார்க்க சொல்றேன். வேற வழியே இல்லை. உங்களை சொல்லுவேன். நீங்களும் சொல்ற போகணும்னு நினைக்கலாம். சொல்லணும் வேற வழி இல்லை. என்கிட்ட சொல்லுங்க நான் பாக்குறேன். அதுதானே இருக்கேனா ஏன்னா அவசரமா பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நாய் சத்தாலும் சேர்மன் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் சங்கடமா இருக்கு. சரிக்கா எனக்கு இப்ப அந்த மண் அடிக்கிறதுக்கு உடனே சொல்லிட்டேன். நம்மகிட்ட எம்பி வந்து சாயந்தரம் பார்த்து
நான் சொல்றேன். பசுமரம் தான் அடிச்சுட்டு இருக்கேன். உங்க ஏரியால தான் டெய்லி அடிக்குது. சரி, இன்னைக்கு நாளைக்கு அடிக்க சொல்றேன். புதுசா போய்வே போட்டுக்கிறதுல 3 டைம் அந்த வயர் கட் பண்ணி கேட்டாங்க. ஆமா, அது கொஞ்சம் செட் பண்ணி கொடுங்க. அதே மாடு தொல்லை அதிகமா இருக்கு. மாடு இந்த மழை பெய்யறதுனால நம்ம அடைக்கிற இடத்துல தண்ணி கிடக்கு. அதனாலதான் மாடு பிடிக்கல. ஒரு 10 நாள் அது கும்பல கட்ட முடியாதா? எடுத்தோடனே உறுப்பினர் அவர்களுக்கும் காலை வணக்கம். என்னோட வார்டுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. இப்ப மழை நேரத்தில் நம்ம வார்டு பெரிய வார்டு என்னோடது, அதனால ரொம்ப சகதி. அந்த சின்ன சின்ன சந்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பள்ளமா இருக்கு. ஒரு லோடு வந்துச்சு, அது பக்கவே லட்சமா ஒரு மேலோட போட்டாங்க. இன்னொரு லோடு போட்டா நம்ம இந்த ஸ்டேஜ் பக்கத்துல போகவே முடியலன்னு. அப்புறம் அந்த பூங்காத்து பக்கத்துல வந்து குப்பை அதிகமா கொட்டுறாங்கண்ணே. அதை கொஞ்சம் பண்ணணும். இந்த EBR கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாவே அது இருக்காது. என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பக்கப்ப நம்ம அதை தோண்டி விடுவோம் அந்த சாக்கடையை. அது முழுசா ஒரு மேம்பாடு மாதிரி போட்டு அதை சரிப்படுத்தி கொடுத்தாங்க. அந்த ஸ்கூல் கிட்ட தண்ணி ரொம்ப நிக்குதுண்ணே. அதை கொஞ்சம் பார்த்து இந்த லைட் எல்லாம் ஒரு சமயம் சீக்கிரம் வந்து பாக்குறாங்க, ஒரு சமயம் லேட்டா 2 மாசம் 3 மாசம் ஆகுது. நம்மளாலே போட்டாச்சு. நம்மளுக்கு வந்து பாக்குறாப்ல இல்லையா? பாக்குறாங்க கொஞ்சம் லேட்டா. ஒரு லைட் கேட்டோம்னா 2 மாசம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப அர்ஜென்ட்டா பாக்குறதுக்கு நம்ம எலக்ட்ரிஷியனே போட்டாச்சு. பாக்குறாங்களா இல்லையா? அத வரல லேட்டா இருக்குனே. இப்ப சொல்லி இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் சொன்னாச்சு. சென்டர்லயே சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து பார்க்கவே இல்ல. சரி, நாளைக்கு பார்க்க சொல்லிடுறேன். அத கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. அந்த காவா ஒரு ஃபுல்லா வந்து ஃபுல்லா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் ஃபுல்லா தான் அந்த செடிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்றாங்க. ரொம்ப கம்ப்ளைண்டா இருக்கு. அது இப்ப மழை நேரம் நமக்கு அந்த லைட் பிரச்சனை, அந்த தண்ணி அங்கங்க நிக்கிற இடத்துக்கு கொஞ்சம் மண்ணு போடணும். மீன் மார்க்கெட்டுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு அந்த ஓரத்துல போறதுக்கு. அப்புறம் அந்த குளம் தான் சொல்லியிருந்தேன். குளம் எப்படி சுத்தம் பண்ணி எந்த குளம்? மகரமணி குளம். சரிங்க, அதை கொஞ்சம் பார்த்து நன்றி. குப்பையும் ஒழுங்கா வாங்குறது அந்த சிண்டெக்ஸ் அந்த ஃபயர் சர்வீஸ் சிண்டெக்ஸ் நீங்க சொல்லிட்டியா? நான் சம்பந்தப்பட்ட சரி பார்க்க சொல்றேன். அது ஃபயர் சர்வீஸ் பண்ணனும். அதான் இந்த நகராட்சியில நீங்க சேர்மன் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த லைட் பிரிச்சது எங்களுக்கு தெரியாது. அதை கொஞ்சம் எல்லாரும் சொல்லிட்டு தானே செஞ்சேன். இல்ல தெரியல, இருக்க போறோம்னு தெரியும், பிரிச்சது தெரியாது. அதே போல வார்டுலயுமே வந்து மேஸ்திரிகளுக்கு வந்து 2 மேஸ்திரிகள் இருந்தாங்க. அந்த ட்ரைனேஜ் வலிக்கிறது ஒரு பிரிவுக்கும் குப்பைகளை அறுறது ஒரு பிரிவுக்கும் பிரிச்சது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதுக்கப்புறம் சொல்லும் போதுதான் தெரிய வருது. எனவே வந்து சொல்லிக்கிறேன். அது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல லெட்டின் அந்த கட்டணம் இல்லாத லெட்டின் வந்து இன்னும் வேலை பார்க்கப்படல. இல்ல அது எஸ்டிமேட் போடனால அந்த பிரச்சனை இருக்கு. அது அப்படியே இல்ல அது புரியுது. நான் என்ன சொல்றேன்னா அந்த யூரின் கொஞ்சம் வேலை பார்த்து விட்டா கொஞ்சம் இதா இருக்கும். ஸ்டாண்டர்ட் கம்மி சொன்னா அவன் சும்மா பார்க்க மாட்டான். எஸ்டிமேட் போட்டாதான் பார்ப்பேன் அப்படிங்கிறான். இல்ல தற்காலிகமா நான் என்ன சொல்றேன்னா அதுகளை மட்டும் அதாவது அந்த இதுல சரி அப்புறம் சரி பண்ணிக்கலாம். இதையாவது சரி பண்ணா கிட்டத்தட்ட மாசம் கணக்கா கிடக்கு. கிட்டத்தட்ட 3 மாசமா பயன்படுத்த முடியாத நிலையில் அண்ணாயினுடைய பேருந்து நிலையத்துடைய இது இருக்கு. அதை கொஞ்சம் கவனிக்கணும். அது மாதிரி விசுவல் சொன்னது மாதிரி 2017 முதல் ஒப்பந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதனுடைய சுமையை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு நகராட்சியும் தாங்குகிறது என்பது உண்மை. அம்மா உணவகத்தினுடைய அந்த சுமையை நகராட்சிகள் தாங்குகிறது என்பது உண்மை. ஆனால் நம்முடைய அரசு பதவியேற்றதற்கு பிறகு பல ஆண்டுகளாக ஏற்கப்படாமல் இருந்த அந்த வரியை நாம் ஏற்றினோம். ஏற்றி கிட்டத்தட்ட கமர்ஷியல் 100%, டொமஸ்டிக் 50% ஏற்றி இருக்கோம். ஏற்றி கிட்டத்தட்ட வரி வருவாய் அரண்மனை நகராட்சிக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதுல மாற்று கருத்துகள் இல்லை. ஒப்பந்தக்காரர் பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி அவசரமான பணியாளர்களுடைய ஊதிய பிரச்சனை இருக்கு. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள் 27 கவுன்சிலர்கள் உங்களை பாடாய்படுத்துகிற அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. முன்னாடி எல்லாம் வந்து பல ஆண்டுகள் நடந்தது. இங்க இருக்கின்ற முன்னாள் நகர்மன்ற ஏற்கனவே நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும். ட்ரைனேஜ் ஒரு 5 அடிக்கு உடைந்தால் கூட நாங்கள் தான் பார்த்தோம். பல இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொடுக்கல, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்முடைய பணியாளர்கள், நாங்கள் சொல்ல வருகிற நம்முடைய பணியாளர்கள் தெருவிலே இறங்கி நின்று போராடுகிற நிலை, அவர்கள் ஒரு ஒளிபெருக்கியை வைத்து நம்மை திட்டுகின்ற நிலை ஏற்படக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏனென்று சொன்னால்
நகராட்சியினுடைய வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு என்பது எங்களுக்கு தெரியாது. இருக்கின்ற 27 உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு தெரியாது. தயவு செய்து ஒரு தலைவராக ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன வரவு என்ன செலவு சார் ஏதோ கையில இருந்தா சொல்லிருங்க, இல்ல அது ஒரே நேரத்துல சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை தோராயமா கோடிகள்ல சொல்லலாம். நான் கேட்கறது அது இல்ல, நமக்கான வரி வருவாய் வருஷத்துல என்ன அதான் தோராயமா சொல்லிடுவாரு. இல்ல கடந்த ஆண்டு நான் என்ன கேட்கிறேன்னா, கடந்த நிதியாண்டுல இப்ப போன மாசம் வரைக்கும் கடந்த ஒரு வருஷத்துல வரி வருவாய் எவ்வளவு, செலவு எவ்வளவு, எதுக்கு நான் கேட்கிறேன்னா, நம்முடைய வருவாயில் சம்பளத்தை கொடுத்து விட்டுத்தான் நம் நீதி பணிகளை செய்ய வேண்டும், தாழ்மையாக விட வேண்டும். ஏன்னா நம்ம வேலை பார்க்கிற வேலையால் தெருவில் இறங்கி லேட்டாவது தப்பு கிடையாது, நம்ம அப்படிதான் லேட்டாவதுதான் பிரச்சனை. இருந்தாலும் இந்த பிரச்சனையை வேறு ஏதாவது வரி வருவாய் வந்தால் சரி பண்ண முடியுமா? முடியாது, அது நமக்கு தெரியும். ஏன்னா இந்த நிதியாண்டுல கிட்டத்தட்ட 100% 52% வரி வசூலிக்கப்பட்டு விட்டது. இந்த 43% இருக்கு. இதை வச்சுட்டு இனி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்தை நடத்த வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது வெளியில கோடிக்கணக்கான ரூபாய் வாடகை பாக்கி இருக்கா, அதுவும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய செலவினங்கள்ல எதை முதன்மைப்படுத்தணுமோ இரண்டாவதுப்படுத்தணுமோ படுத்திக்கிட்டு ஊழியர்களுக்கான அந்த ஊதியத்தை தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க வேற ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டுங்க. நம்ம பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சேர்மன் தலைமையில வேண்டுகோள். ஆமா, மொத்த வருவாயே வந்து 9,73,00,000. 9,73,00,000 போன ஒரு வருஷத்துல. செலவு வந்து 13,39,00,000 செலவு. ஏன்னா பற்றாக்குறை வந்து 3,65,00,000. அதாவது வந்து ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா சம்பளம் மட்டுமே 1,15,00,000 தேவைப்படுது மாசத்துக்கு. ஆமா, சம்பளத்துக்கு டீசலு இந்த மாதிரி மின் கட்டணம் இதெல்லாம் சேர்த்து செலவே வந்து 1,15,00,000 தேவைப்படுது. ஆனால் நம்மளோட வருவாய் வந்து ஒரு மாசம் வசூல் மூலமாக வசூல் பண்றது ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ஆகும். மற்ற எஸ்எஃப்சின்னு ஒரு கிராண்ட் வருது. நம்ம இந்த கிராண்ட் எஸ்எஃப்சி வரப்ப என்ன பண்றாங்க, நமக்கு கட்ட வேண்டிய ஏற்கனவே பழசெல்லாம் கட்ட வேண்டிய இருக்குல்ல, அதெல்லாம் அந்த டியூலாம் இங்கே பிடிச்சிக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம லோன்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த லோனையும் அவங்க பிடிச்சிட்டு ஒரு மாசத்துக்கு வந்து வெறும் 12 லட்சம் தான் நம்ம அனுப்புறாங்க. அந்த 12 லட்சம் பிளஸ் இந்த வருவாய் வசூலை வச்சு நம்ம சம்பளம் போட வேண்டிய நிலைமையில இருக்கோம். இது இல்லாமல் இது இடையில இல்லாமல் ஏற்கனவே பழசா கட்ட வேண்டியது சேமல நிதி, அந்த இபிஎஃப் ஏற்கனவே நம்ம அது இல்லாமல் சொசைட்டி இதெல்லாம் கட்ட வேண்டிய நம்ம நிறைய இதில் இருக்கோம். அதெல்லாம் இப்போ கட்டுறது ஒரு 5 லட்சம் 2 லட்சம் கொஞ்சம் ரூபாய் கட்ட வேண்டியது. ஆனால் இந்த வருமானத்தை வச்சுட்டு பண்றதுனால வந்து சிரமம் சார் சொல்றது ஒரு வருடத்தில் நடைபெற்ற செலவுகள் சம்பளத்தை உட்பட அந்த செலவுகளை ஸ்கூட்டி பண்ணி அதுல எதுல கொஞ்சம் தக்க வைக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இதை எப்படி சரி பண்ணலாங்கிற ஒரு ஆராய்ச்சி நம்ம வரணும். இதுல எதுவுமே பண்ண முடியாது. இதுல நீங்க சொல்ற எதுவுமே பண்ண முடியாதுன்னா வரக்கூடிய ஆண்டுகள என்ன ஏற்படுமோ அது அப்படிதான் கேட்கும். மேல இருந்து எதுவும் மட்டும் கொடுத்தாதான் நம்ம மறுபடியும் வாங்கணும். இருக்கு அத மாத்துக்கிறது இல்ல. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னால சொன்னதெல்லாம் ரொட்டீனா பண்ண முடியாது. அவ்வளவுதான், இதான் நிலைமை, அவ்வளவுதான். அதை தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இல்ல அது போக அது நம்ம எம்பி பண்ற ஒரு கைமாஸ் லைட்டு, அந்த கைமாஸ் லைட்டை பழுத்து நீக்கக்கூடிய ஆட்கள் யாரு? அந்த பழுது பார்க்கக்கூடிய ஆள் நம்ம லைட்ல வந்து லைட் பார்க்கக்கூடிய செந்தில கேட்டா அது எங்க டிவிஷன்ல கிடையாது, அதுக்கும் நாங்க பொறுப்பேற்க முடியாது. பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி ஒரு கைமாஸ் லைட் இருக்கு, அதையும் அவர் பார்க்க முடியாதுங்கிறாரு. அப்ப அதை நம்ம யார்கிட்ட சொல்லி பாக்குறது? அது யார் பொறுப்பேற்கிறது? நம்ம எல்லாம் பாத்துக்கிறது அப்படி ஒரு வருஷம் கேரண்டி. 5 மாசம் புது லைட் சேர்க்கல சார், அதே மெயின்டெனன்ஸ் 5 மாசம் மட்டும் 13,000 லைட்டுக்கு எல்லாமே 1 வருஷம் கேரண்டி தான். அதனால எல்லா லைட்டும் ஒன்னா லிஸ்ட் எடுத்து அதுக்கு வந்து கலந்துக்கிட்டு நீங்க ஒரு ஏஎம்சி மாதிரி போட்டுருங்க. ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க 1 வருஷம் எல்லாமே 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இல்ல இப்ப போட்ட சோலார் லைட் மட்டும் தான் இருக்கு, அதுவுமே 1 வருஷம் முடிய போகுது. மழைக்காலம் ரொம்ப கரும்புன்னு இருட்டா இருக்கு. இந்த கட்டுமாடி முக்கத்துல வந்து அதிகபட்சமா மக்கள் புழங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நம்ம நகராட்சி லைட்டையும் கலட்டிட்டாங்க. நம்ம நகராட்சி போக்கஸ் லைட் ஒண்ணு இருந்துச்சு, அதையும் கலட்டாங்க. அதை அவர் செந்தில் கேட்டா நாளைக்கு மாட்டேன். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரே ஒரு இது ஒண்ணு வேணும். அந்த செந்தில்ங்கிறவரு ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு வரணும். இன்னொன்னு அவர் போன் எடுக்க மாட்டாரு. இன்னொருத்தர் அவர் லைட் பார்க்கக்கூடிய ஆள் யாரு? அடுத்து இந்த மேனேஜர் மாரியப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்.
அவர் கொஞ்சம் ரீசனபிளா போன் எடுத்து சார் பார்க்க சொல்லிருக்கேன் சார், செய்ய சொல்லிருக்கேன் சார், இந்த மாதிரி தகவலாவது கொடுப்பாரு. இப்ப பிரபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் செக் வந்து வரதா சார்? இல்ல அவர் வர்றாரா? வந்தா எங்களுக்கு கொஞ்சம் அவர் மூஞ்ச காமிங்க. கண்டனம் தெரிவிச்சு அவங்க கேச பண்ணக்கூடாது, பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? செந்தில்ங்கிறவர் போன் எடுத்தாருன்னா நாளை மறுநாள் பாக்குறேனே, இன்னைக்கு 10 நாள் ஆச்சு நான் போன் பண்ணி. பிரபுங்கிற ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அவர் தான் மேனேஜர், அவர் போன் எடுக்கிறது இல்ல. ஒரு எம்பி சார் போனே எடுக்கிறது இல்ல. நாங்களாவது பரவாயில்ல கவுன்சிலர் எடுக்கிறீங்க, உங்களை தான் செக் வாங்க வரணும், உங்க போனே எடுக்கிறது இல்ல. தயவு செஞ்சு அதுக்கு ஒரு வழிவகை பண்ணுங்க சார். ரொம்ப கரண்ட் பிரச்சனை ரொம்ப கஷ்டமா லைட் பிரச்சனை தான் பெருசா இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல, மெயினா அதிகம். எனது வார்டில் சீரமைத்து தந்த நகர்மன்ற தலைவருக்கு நன்றி. அதே போல எனது வார்டில் மின் மோட்டார் பரவாயில்லை, புதிய மின் மோட்டார் வாங்கி அதை குடிநீர் சீரமைத்து தந்ததற்கு மிக்க நன்றி. அதுபோலவே எனது வார்டில் நகராட்சி கணக்கில் ஏதாவது பல கோடுகள் இருக்கு, அதில் தயவு செஞ்சு வந்து மேற்பார்வையிட்டு அதில் கணக்கில் எடுத்து சீரமைத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அருங்காயின் நகராட்சியின் வருவாயை மேம்படுத்த பல வகையில் நம்ம நகர்மன்ற தலைவர்கள் இந்த அஜெண்டால சுட்டி காமிச்சிருக்காங்க. இதுல மேலும் இந்த வருமானத்தை மேலும் ஈட்டும் போது நம்ம நகராட்சிக்கு வருவாய் வரும். இந்த வருவாயை செய்வதற்கு நகர்மன்ற தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நம்ம அந்த டெங்கு காய்ச்சலுக்கு நேரடி கசாயம் முன்னாடி அந்த அம்மா உணவகத்தில் வச்சு கொடுத்துருக்கோம் காட்சி. அதுக்கு ஒரு வழிவகை எதுவும் கிடைக்குமா? அது கொஞ்சம் வச்சு கொஞ்சம் டிபிசி ஆளுநர்களோட கொடுத்துட்டோம்னா வார வாரம் கொஞ்சம் கொடுத்தாங்க, கொஞ்சம் அதில் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். நன்றி. நாட்டில் அதிகமா இருக்கு. இது ஆரம்பத்துல அண்ணன் சொல்லிருக்கீங்க. எல்லா எக்ஸ்டென்ஷன் ஏரியா முத்தனை எக்ஸ்டென்ஷன் ஏரியா இருக்கு. இப்ப தம்பி சொல்றாப்புல நம்ம வார்டில் எக்ஸ்டென்ஷன் ஏரியா இருக்குது. நம்ம வார்டில் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்கு வேலை இல்லை. பாரம்பரியமா 1986 முதல் முனிசிபாலிட்டி வரைக்கும் அந்த வார்டு எப்படி இருக்குது அதே மாதிரி இருக்கு. ஆனா ஒரு வேலை கூட கடந்த 10 ஆண்டுல, இதுக்கு முந்தைய 10 ஆண்டுல 2006 இருந்து 2011 வரைக்கும் நான் பார்த்த வேலைகள் மட்டும்தான். அதுக்கப்புறம் இப்ப நம்ம நகரமன்ற தலைவரை கூப்பிட்டு வச்சு தாரோட 3 ரோடு போட்டுதான் எந்த வேலையுமே பார்க்கல. வேற என்ன வேலை பார்க்கணும்? வேலை பார்க்கலன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சிமெண்ட் ரோடு போடணும். இல்ல வருது, நம்ம சொல்லிட்டே இருக்கோம். 3 வருஷம் ஆச்சுன்னு நல்ல கேளுங்க. எந்த அமைச்சர் வச்சிருக்கேன்னு சொல்றப்ப அண்ணன் கூட சொல்றாரு பிரச்சனை சொல்லி திமுக கவர்மெண்ட் அமைச்சர் வச்சிருக்கேன், அமைச்சர் திட்டமிட்டு சொல்லி பேசுகிறேன். எந்த அமைச்சர் சொல்லிருக்காரு? 2 அமைச்சர் வச்சிருக்கோம். ஒரு முனிசிபாலிட்டியில ஒரு நிரந்தர கமிஷனர் இல்ல, ஒரு ஏஐ இல்ல, 3 ஒர்க் இன்ஸ்பெக்டர் இல்ல. எப்படி இதை ஓட்டுறது? இந்த முனிசிபாலிட்டி எப்படி ரன் பண்றது? எல்லா வேலையும் எல்லா வேலையுமே உங்கள்கிட்ட சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். எல்லா வேலையும் அவங்கள்ட்ட சொல்லி பார்த்துட்டு இருக்க முடியுமா? எந்த வேலையான வெளியில உள்ள ஆளுங்க நம்ம சொல்லி பார்க்க முடியுதா? எதையுமே அதிகாரிகள் சொல்லி பார்க்க முடியல. இருக்கிற அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் இவர்கிட்ட என்ன சொன்ன என்ன கொடுக்க முடியும்? அவர் இருக்கிற உடல் கண்டிஷனே அவரை பார்த்தோம்னா நம்ம எந்த வேலையுமே சொல்ல தோணல. அவர்கிட்ட எவ்வளவு சுமையில கொடுக்க ஃபர்ஸ்ட் அதிகாரிகள் அமைச்சர் இருக்காரு, உங்களுக்கு வேண்டப்பட்ட அமைச்சர் இருக்காரு, இந்த அண்ணனுக்கு வேண்டப்பட்ட அமைச்சர் இருக்காரு, சொல்லுங்க. நாங்கெல்லாம் போய் நேர்முகமா சந்திக்க முடியாது அமைச்சரை கேட்கலாம். ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் 5 ஆர்டிஓ ஆபீஸ் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. 5 ஆர்டிஓ ஆபீஸ் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வராது திங்கக்கிழமை. கேளுங்க. கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் நான் சொல்றேன், கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவ்வளவு மோசமா இருக்கு. எந்த ஒரு ஆள் போய் ஒரு வேலையை நல்லா பார்க்க முடியுதா? முடியாது. ஒரு நாளைக்கு போனாலும் ஒரு நாளை பார்க்கறதுல 1 மாசம் ஆகும். அந்த மாதிரிதான் நம்மளுடைய முனிசிபாலிட்டிகளை எதுவுமே இல்ல. காரணம் அதிகாரிகளை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு நம்ம நகர்மன்ற தலைவர் சேர்ந்து இருந்து எல்லா வேலையும் பார்க்கணும்னா முடியாது. அதிகாரிகள் நகர்மன்ற தலைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்ப சப்போர்ட் பண்ண பட்சத்தில் அதிகாரிகள் நீங்க இருக்கணும். இல்ல சேர்மனே ஒரு நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுறாங்க, நாங்க கமிஷனர் பார்க்கணும், எம்ஏ பார்க்கணும், ஏஏ பார்க்கணும், வாய்ப்பு இல்லாம போயிடும். கிட்டத்தட்ட ஒரு வேலை கூட நடக்காது. நீங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், நாளைக்கு எல்லாத்துக்கும் போட்டோ போட்டுறேன் பாருங்க. அந்த நாடு குளத்துக்குள்ளே கிடக்கு, சாக்கடைக்குள்ளே கிடக்கு. கிட்டத்தட்ட சாக்கடைக்குள்ளே தான் கிடக்கு. ஒரு பத்திரிகை நண்பர் கூட நீங்க போட்டோ எடுத்து வந்திருக்காரு, சாக்கடைக்குள்ளே கிடக்கு. நம்ம என்ன முயற்சி பண்றோம், முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு.
இப்போ ஒரு 15 லட்சம் ரூபாய் போன அஜெண்டா வச்சு பாஸ் பண்ணி வச்சிருக்காரு சேர்மன். வேலை பார்க்க முடியாது சொல்லல. இதை நம்ம சொல்ல முடியாது. அண்ணே சொல்ல முடியாது. 96 கவுன்சிலர் அண்ணே இன்றைக்கு சேர்மன். என்ன ஒர்க் ஸ்பீடு, என்ன ஒர்க்கிங் ஸ்பீடு. 96 to 2001 பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஒரு வருஷமா வேலை நடந்திருக்கா? அதுக்கப்புறம் 2006 to 2011 எப்போதுமே திமுக கவர்மெண்ட் தான் வேலை நடக்கும். மக்கள் எல்லாரும் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைச்சுக்காங்க அவங்களோட செல்வாக்கு ஜெயிக்கணும்ல. அவங்க ஜெயிச்சது முக்கிய காரணம் இவ்வளவு ஓட்டுல ஒவ்வொருத்தரும் 500 ஓட்டு ஜெயிச்சோம்னா என்ன காரணம்? ஓட்டு போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. என்ன வருதுங்க மக்கள் மத்தியில? நாளைக்கு நம்ம போய் ஓட்டு கேட்கறங்க. இன்னைக்கு கேளுங்க, 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு நல்ல பேர் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் இல்லைங்க. இதுக்கு காரணம் அதிகாரி சொல்றா, நம்மள சொல்லிக்கலாம். தயவு செய்து அதிகாரிகளை கூட்டிட்டு வந்து பஸ் பணியமர்த்தி விட்டு அவங்கள்ட்ட நான் வேலை சொல்லி வாங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாரும் வேண்டப்பட்டாலும் எல்லாரும் இருக்கீங்க. ஆமா, அதைத்தான் நான் சொல்றேன். அப்பதான் வேலை இருக்கு. ஒரு வேலை உள்ளே போக முடியல. சிமெண்ட் ரோடு பேவர் பிளாக்லாம் வரப்போகுது. ஜனவரிக்கு மேல வந்துருங்க. எல்லாம் கேட்டு எழுதி கொடுத்தாச்சுங்க. நம்ம சொல்றோம்னே, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம கிட்ட 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் பதில் சொல்லிட்டே இருக்கோம். அமரத்து வேலை நடந்துச்சு. அதுக்கு பதிலா ரோடு கொடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரோடு போட்டோட 2ஆம் வாட்டிலாம் போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனா போடக்கூடிய ரோடுகளை நான் போடவே இல்லை. போட்டுருவோம், ஜனவரிக்கு மேல போட்டுருவாங்க. சரி, பார்த்து போட்டுருவேன். கீழ்கண்ட பணியாளர் நியமிக்கப்படுகிறார்கள். வார்டு எண் 1, 2, 12, 13, 14, 16, 17, 18 எம் ராதா மின்தம்பியாளர். வார்டு எண் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 திரு நாவண்ண திலகராஜா மின்தம்பியாளர். வார்டு எண் 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 திரு எம் செல்லமுத்து மின்தம்பியாளர். இப்படியே வந்து ஆளுக்கு காப்பி எல்லாருக்கும் காப்பி கொடுத்துருக்கோம். குறைகள் எல்லாம் சொன்னாரு. அவரோட மனவேதனை சரிதான். அதே விஷயத்துல நமக்கு வந்து ஒரு 20 ரூபாய் நகரமன்ற தலைவரும் நம்ம நகராட்சி நிர்வாகம் நம்ம அனைவரோட முயற்சியில பேவர் பிளாக்கு சிமெண்ட் ரோடு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி பல தடவை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்லாம் பார்த்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரிகளுக்கு தான் வேலை நடக்கும். எம்இ வந்து ஒரு வார்த்தை தடுத்திருக்கலாம். எம்இ அதுக்காக எந்த பணியும் குறைச்சி எதுவும் பண்ணல. அவரால் முடிஞ்ச அனைத்து பணியும் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு உண்மையே டீம் இல்லைன்னா வருத்தப்படுறாரு. அதனால அவருக்கு மேல குறையில கொஞ்சம் கேளுங்க. அதனால அதாவது தமிழக முதல்வருடைய நண்பெல்லாம் இன்னைக்கு 22 கவுன்சிலர் திமுக கூட்டணியில் வந்திருக்கோம். அதை மாற்று கருத்து இல்ல. தொடர்ந்து அண்ணாவோட இதுவே நகர் திமுக நகர்மன்றம் தான். அதுக்கு யாரும் அந்த பேரை இருக்கிற நிர்வாக தலைவராகட்டும் நாங்களாகட்டும் நம்ம எல்லாரும் விடப்படவில்லை. சில குறைகள் இருக்கு. நமக்கு ஒரு பெரிய மைனஸ். விஷயங்களுக்கு அடிக்கடி பேசுவார் நிதிநிலையை பத்தி. இன்னைக்கு நம்ம காசு பேசினாரு. நம்மளுடைய வருவாய் வந்து செலவு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா கூட இருக்கு. அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கப்ப நீங்க யாரு வேணா நீங்க சிறப்பு கூட்டம் கூட பேசலாம். 45-50 லட்சம் மாசம் வருமானம் இருக்கு. 1 கோடிக்கு மேல செலவு இருக்கு. சென்னையில போய் மூவ் பண்ணா உங்க நகராட்சி நமக்கு தொழிற்பேட்டை கிடையாது, ஃபேக்டரி கிடையாது. அதனால வருவாய் வந்து கம்மியா இருக்கு. எந்த பங்கு கேட்டாலும் ரொம்ப குறைக்கிறதுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி அவர் சேர்மன் போய் முயற்சி பண்ணி சம்பந்தப்பட்ட துறையில மூவ் பண்ணி 1 கோடி நமக்கு ஒரு ஃபண்டு, அதாவது ரொம்ப ஸ்லோவா கட்ட குறைஞ்ச வட்டியில 1 கோடி நம்ம பணம் கொடுத்துருக்காங்க. நகராட்சி நிதிநிலை செலவு பண்ண ஆணையர் வீணா செய்யணும் இருக்கையில அது மாதிரி போய் முயற்சி பண்ணிட்டு அவர் இருக்கிற முயற்சி எல்லாரும் பண்றோம். நிச்சயம் நடக்கும். இதுல வந்து நம்ம போய் நகர்மன்ற கூட்டத்தில் எல்லா கஷ்டம் தெரியும். அதை சரி பண்ணி கொடுக்கிறது நகர்மன்ற தலைவர் நீங்க நம்ம எல்லாரும் இருந்து அதிகபட்ச ஜனவரி பிறகு எல்லா வேலையுமே ஆயிடும். 2006 to 2011 போட்ட சிமெண்ட் ரோடு போட்ட ரோடுக்குள்ள இன்னும் போடாம தான் இருக்கு. இப்ப ஏதோ ஒரு 10 கோடி வந்துச்சு. அதை கொஞ்சம் லேசா சில ரோடுகளை போட்டிருக்கோம். இன்னும் ஒவ்வொரு வார்டுகளும் தேவைகள் இருக்கு. அதுல இந்த மாதிரி எக்ஸ்டென்ஸ் ஏரியா ராசல் சொல்ற மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட வார்டுலாம் இருக்கு. அது ஏதோ சந்தர்ப்பம் கொஞ்சம் நாங்கள் லேசா கொடுத்து வச்சுக்கிட்டோம். 2 ரோடு வந்ததுனால அது இன்னும் எல்லா ரோடும் முழுமையாக எந்த வார்டும் ஒதுக்க போறது எல்லாம் பண்ணத்தான் போறோம். அதனால தளபதிக்கு மாசு குறைஞ்சிருச்சு நமக்கு அப்படிங்கிற வார்த்தை தேவையில்லாத
நீங்க மன்றத்துல பேசுறீங்க, பதில் சொல்றோம். அதே மாதிரி தமிழக உறுதுணையாக இல்லங்க, தமிழக முதல்வருக்கு உறுதுணையாக இளம்புயல் இளந்தண்டால் உதயநிதி ஸ்டாலின் தந்த வரைக்கும் இன்னொரு 15 வருஷம் காலை அடைந்து கொண்டு எம்ஏ சார் மற்ற எஸ்ஐ சார் அனைவருமே வந்தார்கள். டெப்டி கலெக்டர் வந்தார், தாசில்தார் அவர்கள் வந்தார்கள், பிஓஸ் அவர்கள், அவ்வளவு பேருமே இதுவரை சரித்திரத்தில் இல்லாத ஒன்று. எம்ஜிஆர் நகரில் இருந்து அந்த அவர்கள் கேட்டு வரையில் நடந்து வந்தார்கள். மனைவி பார்க்கவில்லை, எம்ஏ சார் எல்லாம் அவங்க உணவகத்தை பார்க்கவில்லை. எந்த எப்ப சொன்னாலும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே போல வந்து சேவை அங்கே நினைக்கிறது, இங்கே வீடு நின்று விட்டுறது, அது மிக அதிகமான ரிப்போர்ட்டுகள் ஏழை எளிய மக்கள் முனிசிபாலிட்டி தன்னாலும் பண்ணினார்கள். இந்த 3 வருடங்களாக அது இல்லை. அதையெல்லாம் விட இந்த வருடம் மிகவும் அதிகமான மழைகள் பெரிதும் எங்கேயும் நீர் தேங்கியோ, அதிகமான காய்ச்சலையோ, அதிகமான ரிப்போர்ட்டுகளோ, வீடு இடிந்தோ எந்த இதுவும் இல்லை. அதற்காக முதலில் நகர்மன்ற தலைவர்களுக்கும் நிர்வாகத்துறையில் உள்ளவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல எம்ஜிஆர் நகர் கோவில் கடந்த 50 வருடங்களாக வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் அனைத்து வசதியும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரயில்வேயில் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள். அதற்கு சேர்மன் அவர்களும் எம்ஏ சார் அவர்களும் கொஞ்சம் முயற்சி செய்து அவர்களிடம் பேசி பர்மிஷன் வாங்கி அடிப்படை வேலைகளை செய்துவிட்டால் நன்றாக இருக்கும். ஆகவே எனது இந்த மழையில் நான் மிகவும் அதிகமாக பயந்தேன். ஆனால் இந்த பயத்தை நகர்மன்ற தலைவர்களும் நிர்வாகத்தினரும் தடுத்து நல்லபடியாக உடனடியாக சொன்ன ஒரு மணி நேரத்தில் ஜேசிபி அனுப்பி அந்த இதெல்லாம் சரி செய்திருக்கிறார்கள். அதற்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி விடைபெற வணக்கம். ரோடு மண்ணெடுத்து கொடுக்க அறிவித்தது ரொம்ப நன்றி. அதே போல 2 தினங்களுக்கு முன்னே வந்து எனது வார்டில் வந்து ஒரு செல்விங்கிற வீடு வந்து இருந்து போச்சு. அதுக்கு சேமன் வந்து உடனே நிதி வழங்கினாப்ப அதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். உடனடியாக வந்தாப்புல அதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறமே இந்த தெருவிளக்கு பார்க்க செஞ்சுட்டு அவருக்கு வேலை விட்டுட்டோம்னா நம்ம ஆளப்பட்டோம்னா செந்திலுக்கு ஒரு வேலை எடுத்துருக்காங்க. சரியா பாக்கலன்னு இப்போதைக்கு லைட் எரிஞ்சுட்டு இருந்தா ஆஃப் பண்ண கூட மாட்டப்ப அது கீழே அப்படியே நிக்கிறாப்ப எந்த ஒரு நடவடிக்கையும் வேலையை பார்க்க கூட ஆஃப் பண்ண மாட்டாப்ல. ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு தெரியவே இல்லை. என்ன காரணம்? அவர் அண்ணன் பல தடவை நேரடியாக கண்டிச்சாச்சு. இதே ராதானே இதே கம்ப்யூட்டர் அட்டை வச்சிருக்கவங்க கூட பார்த்தா அப்பெல்லாம் எல்இடி தேவையில்லாத அது ரத்து செய்ய உள்ளே பார்க்கறதுக்கு அவங்க செஞ்சாலும் நம்ம பிரைவேட்ல வேற கடைசியா பார்க்க முடியாது. எல்லா பொதுமக்களோட நம்ம நகராட்சி தானே ஈபிபில் அதிகமாக ஏன்னா கரண்ட் பில் அவங்களால அதிகமா வருது. நாளைக்கு கவுன்சிலர் நாங்கள் லெட்டர் கொடுத்துறோம். அதை வச்சு சார்ஜ் அதே போல நம்ம பாடல சில வீடு பயன்பாட்டு இல்லாம வீடு பயன்பாட்டு இல்லாம வீடு குடியிருக்கவங்க இல்ல. பக்கத்து தெங்கு போய் ஒன்னா வர மாதிரி தண்ணி எடுத்து கொடுங்க கிளீன் பண்ணி தந்துடும். அவங்க வந்து வீட்டு ஒன்று கண்டிக்க மாட்டாங்க. இதுக்கு ஏன்னா அறந்தாய் நகராட்சி நடவடிக்கை ரொம்ப நாளா பயன்பாட்டு இல்லாம இருக்கும் இந்த வீடுகள். அதை பண்ணணும். அடுத்து வந்து இந்த ஜெயிலேஜ் வாய்க்கான நோட்ட வேண்டியது இருக்கு. அது வந்து சின்ன கிட்டாச்சி தான் ப்ரொபோசல் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்களா? சின்ன கிட்டாச்சி புதுசா வாங்கணுங்களா? அதே மாதிரி புல் விட்டுறது நம்ம அதுக்கு புல் விட்டது பார்த்தீங்கன்னா நம்ம
கையில புடிக்க போடலாம், அதை 100 வாட்டி வெட்டிக்கிட்டே இருக்காப்ல. அது மாதிரி இருந்தா நம்ம இருக்கு. அது வந்து மிஷினாச்சு வாங்கி கொடுத்தா நம்மளால புரிய கொஞ்சம் வேலை வைப்பாங்க. அது மட்டும் தான் புகை அடிக்க வருது மிஷினு. நம்ம வேலை பாக்குற அளவுக்கு சும்மா பறந்துடக்கூடாது. புகை அடிக்க வர மிஷினை பார்த்தீங்கன்னா நம்ம வார்டு வந்து ஒவ்வொரு வார்டும் ஒரே நாள் எடுத்துட்டாங்க. ஏன் வார்டுல 3 நாள் ஆகும் புகை அடிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த மிஷினே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரிப்பேர். அண்ணன் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரே நாள் அடிச்சுட்டாங்க. மிஷினை கொஞ்சம் எனக்கு வாங்கி கொடுத்தா தேவை. பஸ் ஸ்டாண்ட் வந்து நான் சார்ந்த வார்டு இல்ல, அது அரண்மனைக்கு ஒட்டுமொத்தத்துக்கான பஸ் ஸ்டாண்டு. தயவுசெய்து அந்த லைட்ல கொஞ்சம் எரிய விடுறோம். அதே மாதிரி கலைஞர் பேருந்துல லைட் வச்சோம், சேர்ந்தவங்க தெரியும். அந்த லைட் வச்சதுலேருந்து எரியல. அதுக்கு இந்த படிக்கட்டில் ஏறுறதுக்கான வசதிகள் இல்லைன்னு சேர்மன் சொன்னாங்க. அது பல பேர் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. நம்முடைய தலைவர் பேரால் அமைந்த அந்த இது அந்த முன்னாடி உள்ளது ஏதாவது ஒரு படிக்கு ஏற்பாடு பண்ணி அதை சேகர் சொன்னார். அது குறிப்பிட்டதான் பண்ணிக்க கூடாது. 96-2001 சொன்னா நீங்க பாருங்க சார். அப்ப எல்லாம் கடுமையா ஃபண்ட் வந்துச்சு நம்ம இருக்கும்போது அப்ப எல்லாம் எங்க பார்த்தாலும் அது ஓயாம போய் நம்ம அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்கு. சரி ரெகுலரா சுத்தம் பண்ண சொல்லிடுவோம். அத கொஞ்சம் அப்ப எப்போ இது பண்ண சொல்லுங்க. எனக்கு கேட்டீங்க சரி பண்ண சொல்லுங்க. சரி திருப்பி சொல்லிக்கிறேனே நம்ம அந்த இபி ஆபீஸ்ல உள்ள அத வந்து பிரச்சனை வந்து இல்ல அது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கூட தண்ணி மிதந்துட்டு தான் இருக்கு. எடுக்க சொல்லிடுறேன். ஸ்கூலுக்கு எல்லாம் தண்ணி போயிட்டு இருந்தப்ப ரொம்ப நன்றிண்ணே. இந்த கொசு மருந்து புகை மருந்து சொன்னாங்க. இப்ப என் வார்டுக்கு 2 நாள் அண்ணன் சொன்ன மாதிரி வந்தாங்க. வந்துட்டு ஒரு 5 லிட்டர் கேன்ல ஊத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா பாதி ஏரியா கூட அடிச்சு முடிக்கல. கேட்டா இதுதான் லிமிட், இந்த வாடகைக்கு ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளவுதான் கொடுத்தோம்னு சொல்றாங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் நான் எக்ஸ்ட்ரா கேட்டு கொஞ்சம் கொண்டு ஊத்துனாங்க. அடுத்த பெட்ரோல் இல்ல. அடிக்க வேண்டிய 2 நாள் ஒரு பகுதி தான் இன்னொரு அடிச்சிருக்கோம், இன்னொரு பகுதி அடிக்கல. ஆனா அந்த கொடுக்க வேண்டிய புகை மருந்து கொஞ்சம் கூட கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி எங்களுடைய ரைட்ல கேட்ல ஒட்டி தான் அந்த எல்லா வார்டுகளையும் தண்ணி வெளியே போகுது. சொல்லியிருக்கப்பா. ஆனா அந்த ரயில்வே சொல்றாங்க அவங்களுடைய கேபிள் வருதுன்னு. அந்த மாதிரி பகுதிகள்லாம் அது வரல. எப்போதும் நம்ம வருடம் சுத்தம் செஞ்சதுதான் இருக்க போற புள்ளிகளை கொஞ்சம் அனுப்பி கொடுத்தா கூட போதும். நம்ம ஜேசிபி உடனே மாட்டானே எம்பி கிட்ட சொல்லி தான் எம்பி மூலியமா தான் பேசுறோம். இருந்தாலும் இதை நம்ம ஒரு இது பண்ணாம நம்மளுடைய அனைத்து தண்ணிகளும் நமது வார்டு வழியா தான் வடிகிறது. அதுக்கு நீங்க அனைவரும் ஒற்றுமையா இருந்து நாமளும் வர்றோம். ரயில்வே சார்ந்து கொஞ்சம் அதுக்கு முறையிட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எம்பி கிட்ட சொல்லி எம்பி கிட்ட வந்து பேச சொல்லுங்க. விரைவா பண்ணிவிடுங்க. நன்றி. இந்த என்கரேஜ்மெண்ட்ல ஒண்ணு இந்த கடைகள் வீடுகள்லாம் நல்லா இருக்கணும். போன கூட்டத்துல நம்ம டிபிஎஸ் ஆட சொன்னோம், அவங்க பார்க்கன்னு சொன்னாங்க. இன்னொரு வந்து இதை பத்தி எதுவுமே அணுகல. கொஞ்சம் விரைவா பார்த்து பண்ணி கொடுமா கேட்டுக்கிறீங்க. நன்றி. ஈபி தானா? செந்தில் பிரச்சனை தானே? அதான் இப்ப வேற ஆள் போட்டுக்கமே. இந்த லிஸ்ட் இப்ப கொடுக்க செலக்ட் எடுத்து கொடுங்க. இந்த கையோட கொடுத்துறேன். செலக்ட் எடுத்து கொடுத்துறேன். அவங்களுக்கு போன் பண்ணுங்க. கடவராஜா மாடு பிடிச்சி கட்டுற இடம் ஒரே தண்ணியா இருக்கு. ஒரு 10 நாள் போட்டோம். அதுக்கப்புறம் பிடிச்சி கட்டோம். என்ன ஏசிடி குரூப்ல முதல்ல வச்சுடலாம். இல்ல போட்டு அது போடுவாங்க. அதுலயே அது எதுவுமே ஏங்க வரவே மாட்டேங்குது. என்னது? டெண்டர். நோட்டீஸ் எதுவுமே எங்களுக்கு வரவே இல்ல. உங்களுக்கு வரலங்கறீங்களா? டெண்டர் விட்டா கொடுக்க சொல்றேன். நம்ம உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். மைக் நம்மள்ட்ட இப்ப ஃபண்ட் இல்ல. மேல கேட்டு வந்தா பண்ணுவோம். கட்சியிலே வச்சிருக்கோம். அதுக்கு சரிங்க பார்க்க சொல்லுவோம். அடிக்க சொல்றேன். அடிக்க சொல்றேன். கொஞ்சம் பராமரிச்சு வார்த்தை இருக்காங்க. வெளியில வந்து ஸ்கூலு எல்லாம் இருக்கு. அதை சுத்தப்படுத்த மாட்டேன். ஆனா துப்புரவு பணியாளர் வந்து முன்னாடி வந்து என் வாழ் வந்து 4 பேர் இருந்தாங்க. இப்போ குறைச்சி 3 பேர் இருக்காங்க. அது வந்து பத்தாது. இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா வேணுங்கய்யா.
இப்போ வந்து இருக்காங்க அதை பண்ணோம். அதனால சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து எங்க வார்டு ரேஷன் கடை ஒன்று நிதி கட்டி இருந்தது. அந்த இடத்துல நகராட்சி இடம்னா அதை வந்து பிரைவேட் இடம்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதை இல்லை நமக்கு தீர்ப்பாக சொல்றாங்க. அதுதான் தீர்ப்பு ஆயிருக்குன்னா நடத்துக்கிறதுக்கு பொதுமக்களுடைய நலன் கருதி அது டிஸ்டர்ப் பண்ணவனா ஆயிருக்கு. இடம் நம்ம நகராட்சி பேர்ல தான் தெரியுமா? அதை பத்தி நகராட்சி பேர்ல சர்க்கரை சுத்தமா வராம இருந்தாதான் கொசு கடிக்காம இருக்கும், டங்கு வராம இருக்கும். வருஷம் வருஷம் இதான் வேலையா மாதத்துக்கு 3 தடவை. அது மாதிரி குடியாரண்ட போய் பணம் வாங்குற மாதிரி துப்புரவு பணியாளர் பூரா 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடியாரம் கொண்டாட்டி கொடுக்குற மாதிரி கடை வாங்கி வச்சாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை போராட்டம் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு வந்து நீங்க சம்பளம் போடுறீங்க. இதெல்லாம் நிர்வாகம் இது. அதெல்லாம் பிடிச்சிட்டு காசு கொடுக்க மாட்டான். அடிச்சு சண்டை போட்டு 2 நாளைக்கு வந்து பஞ்சாப் பண்ணி காசு கொடுக்க சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இருக்கு நகராட்சி நிர்வாகம். அந்த மாதிரிதான் பண்றேன். 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடக்குது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டம் வர மாட்டாங்க. ஊர்ல போன் பண்றவங்க பதிச்சிட முடியல. குப்பை நாரிடுது. அப்புறம் இருக்கு வரணும் என்ன வரும்? மத்த செலவெல்லாம் பண்றீங்களா? துப்புரவு முதல்ல காசு கொடுங்க. அவங்க டீ ஆக குடிச்சிட்டு வந்து வேலை ஆகணும்னா மழையை நினைச்சிக்கிட்டு செவுசுக்காரன் நம்ம போறோம் பேசாம டீ குடிக்கணும். அவங்க வேலை ஆகுது எப்படி டீ குடிக்காம கிடப்பாங்க. மாதம் கரெக்டா முன்னாடி முதல் தேதியில கொடுங்க. அப்பதான் உங்க கடையில கடாம டீ குடிக்க முடியும். இந்த மழையில தண்ணி வேலை பார்க்கறாங்கல்ல, நம்ம செத்துலேயே மழை நினைஞ்சா காய்ச்சி வந்து போத்தி படுத்துறோம்ல. ஒரு நாளைக்கு எடுத்தா சச்சம் பண்றாங்க. கொஞ்சம் லேட்டா வந்து கையெழுத்து போட்டு அவனுக்கு வேலை இல்லாத இது பண்றாங்க. அதெல்லாம் பேசுறீங்க. அதுக்கெல்லாம் உண்மை இருக்கு. சம்பளம் கொடுத்தவங்க உண்மை இல்லையா? இதெல்லாம் நியாயம் இல்லாத வேலை. அடுத்த மாதம் கரெக்டா 1ஆம் தேதி 2ஆம் தேதி சம்பளம் கொடுத்துருவோம். இல்லைன்னா கடையில சொல்லி டீயை கொடுங்க, நாங்க சம்பளம் தயாரிக்கிறோம், நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க. டீல இருந்து கொடுங்க எல்லாருக்கும். அதை செய்யுங்க. அவங்க நம்மள மாதிரி மனுஷன் அவங்களே அம்மா தான் கத்துச்சு. அவனை பூமாரி இருந்து முளைச்சி வந்தாங்க. நமக்கு கட்ட முடியாம அவங்களுக்கு கட்ட முடியாம சம்பளம் வேணும் தான். அவன் காலையில போய் வீட்டுக்கு கொண்டாடி போய் சாப்பாடு வாங்கி வச்சுட்டு வர காலையில ஒரு கடை கொடுக்குற கடை வாங்கி அந்த பயணக்காரன் வந்து ரோட்ல மறிக்கிறான் கூட்டையில. இது நியாயம் அது. நகராட்சியில வேலை பார்த்து நகராட்சியில வந்து கூட்டம் வந்து மறிக்கிறாங்க கடங்காரன். அது வேலை பணம் கடை தானே பார்த்துருவானா? பொம்பளைன்னு ஒப்பம் பண்றாங்க. கடையில என்ன கூட வாங்கி காசாம கடை வாங்கி வைக்கிறாங்க. இதான் உங்க ஆட்சியில 100 கோடி ரூபாய் செலவு. நாளை கொடுக்குறா அன்னைக்கு 5 ரூபா வருமானம். ஆமா, என்ன ஆட்சி வருது? அன்னைக்கு 5 ரூபா தான். 5 ரூபா பேசாம அன்னைக்கு 100 ரூபாய் விற்குது. 100 கோடி ரூபா தான் செலவு பண்ணுங்க. அரசியல் பேசக்கூடாது. இதுல வந்து அரசியல் பேசக்கூடாது. இதான் கொடுத்துங்க. ஆமா, உண்மைதானே? அன்னைக்கு எவ்வளவு வருமானம்? அன்னைக்கு 5 ரூபா தான் வருமானம். அன்னைக்கு 5 ரூபாய்க்கு வாங்க நம்ம அன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்குது. நகராட்சி நிர்வாகத்தை முடிச்சது உங்க ஆட்சி தான். ஆட்சியில தான் பண்டு பூரா எல்லாம் காலி பண்ணி அதாவது நகராட்சி நிர்வாகத்தை பைனான்ஸ்ல அடகு வச்சது அப்ப இருந்த வேலுமணி எடப்பாடி இல்ல. அன்னைக்கு நகராட்சியை வந்து மாநிலமா கொடுத்த பண்ட பைனான்ஸ் நிர்வாகத்துக்கு 20 கோடி ஒன்றுமாக்குறது உங்க ஆட்சி. உங்க யாரை பத்தி நான் பேசுறேன்? மக்களை பத்தி அந்த நகராட்சி பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். 27 வார்டையும் சார் பார்க்கணும். அப்போ வந்து அவங்க உண்மையை நம்ம உணரணும். நம்ம குடும்பத்தை பார்க்கவே முடியாது. அப்ப 27 வார்டையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு இதையும் என்ன நடக்குதுங்கிறது சார் வந்து பார்க்கணும். அது நிறைவேற்றி பார்க்கணும். அதுல ஒரு பிரச்சனை குறை சொல்ல முடியாது. நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணணும், கட்சியை பத்தி பேசணும், நம்ம மீட்டிங் பண்ண. இந்த நடைமன்றத்துல வந்து அதாவது சீப்பாளர் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கலங்கிறது இல்ல. ஒரு அதிகாரிகிட்ட நம்ம ஆபீஸோட அதிகாரி ஒருத்தர் பேசுனேன். சார் 20 பேர் ஆச்சு சார், சேலரி வரலன்னு அவர் வருத்தத்தை வந்து ஒரு தகவலை சொன்னாரு. அவர் இருக்கிற பணியாளர்கள், கடையில் ஊழியர்கள்
உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் நாளை ஒரு காலக்கெடுக்குள்ள ஒரு 105 கூட கொடுக்கிறதுக்கு நம்முடைய தமிழக அரசும் நம்ம நகர்ப்புறத்துறை அமைச்சகமும் நம்ம நகர்மன்ற தலைவர் மற்றும் அனைவரும் எல்லாம் முயற்சி எடுக்கிறோம். அதுல மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு வருங்காலங்களில் கால தேதிக்குள்ள நம்ம நகர்மன்றத்தில் பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. இந்த அவங்க யாரை கஷ்டப்படுத்தணும், அவங்கள யாரும் அசால்ட்டா இல்ல, நிதி நிலைமை நிர்வாக சூழ்நிலையில இந்த சிரமத்தை வேலை செய்யணுமே தவிர யாருக்கும் அது நடக்கிற அசால்ட் இல்ல. அது சம்பந்தமா இந்த நாளைக்கு அவர் என்ன வேலை பார்த்திருக்காரு, நான் எல்லாம் என்ன வேலை பார்த்திருக்கேன்னு இப்போ வர வரைக்கும் சொல்ல முடியாது. அவ்வளவுதானே தவிர இந்த மானியமா வழங்கு அரசுகளை இலவசமா 96 மாநில டாக்டர் கலைஞர் கொடுத்த பண்டும் 2006 டாக்டர் கலைஞரும் துணை முதல்வரும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் தமிழக தற்போதைய முதல்வர் வழங்கிய பண்டை அறவே அனைத்தையும் க்ளோஸ் செய்து மானியத்தை தள்ளுபடி செஞ்சு கிட்டத்தட்ட அனைத்தையும் புவிக்கோ பைனான்ஸ் என்ற முறையில் பைனான்ஸில் நகராட்சி ரோடு மட்டும் டியூ கட்ட முடியும். டூ வீலர் மாதிரி கார் மாதிரி வீடு மாதிரி டியூவா கட்டி நம்மளை கெடுத்ததே இந்த 2011 2021 வரைங்கிற இந்த நகர்மன்றத்துக்கு அனைவரும் சார்பாக எங்கள் நகர்மன்ற சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நகராட்சி நிர்வாகம் பொறுத்தவரை அந்த கட்சியை சேர்ந்ததா சொல்லல. 96 2006 நடந்த நலத்திட்டங்களும் 2006 2011 நடந்த நலத்திட்டங்களும் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துல 150 கோடி அண்ணா நகராட்சி நடந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன சில சாக்கடை வாக்கியம், சில சின்ன மன்றம் சேவை பிளாக் சின்ன வல்ல வருத்தமாத்தான் இருக்கு. எங்களுக்கும் மக்களுக்கு சந்திக்கிறது அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் அதுக்கும் அனைத்து 27 வார்டையும் நாங்கள் கட்சி பார்க்க மாட்டோம், கவுன்சிலர் பார்க்க மாட்டோம். அனைத்து வார்டும் தலைவருக்கு தலைமுறைக்கு வேண்டிய மக்கள், எங்களுக்கு வேண்டிய மக்கள், அனைத்து வார்டுகளுக்கும் முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணி கொடுப்போம். அதனால இதை 16 நகர்மன்ற அண்ணி சொல்ற மாதிரி வருத்தப்பட வேணாம். நாங்க பார்த்துப்போம். நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப செஞ்ச சாதனை சொல்லுங்க. 2011 மீனவர்கள் இருக்கிற 20 முறை சாக்கடை தண்ணி போகாது, மழை நீர் தண்ணி போகாது. ரொம்ப சிரமப்படுறோம்.